ஹாய் அண்ட் ஹலோ எவ்ரிவன், அஸ்ஸலாமு அலைக்கும். ஆட்டுக்கால் பாயாவோட இடியாப்பம் சாப்பிட யாருக்கு தான் பிடிக்காமல் இருக்கும். இன்றைக்கி நம்ம சேனலில் ஹெல்த்தியான எல்லாருக்குமே பிடிச்ச சுவையான ஆட்டுக்கால் பாயா எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். பாயா செய்கிறதுக்கு நான் ஒரு ஆட்டுக்கால் எடுத்திருக்கேன். ஒரு காலில் 4 பீசஸ். ஸோ டோட்டலாக 4 காலுக்கு 16 பீசஸ் வரும். ஆட்டுக்கால் மேலே பிளாக் கலரில் இருக்க எல்லாத்தையுமே கத்தி வச்சு சுரண்டி க்ளீன் பண்ணி எடுத்துக்கணும். ஃபஸ்ட்டு இந்த ஆட்டுக்காலை வேக வைக்கணும். ஸோ அதுக்கு ஒரு ப்ரெஷர் குக்கரில் ஒரு வெங்காயம், ஒரு தக்காளி, கொஞ்சம் கொத்தமல்லி, புதினா, அது கூடவே நம்ம க்ளீன் பண்ணி வச்சுருக்கிற ஆட்டுக்கால் எல்லாத்தையும் சேர்த்துக்கலாம். புதினா சேர்க்கும்போது ஆட்டுக்காலுக்கு ஃப்ளேவர் நல்லாயிருக்கும். ஸோ கண்டிப்பாக புதினா ஆட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு ஒரு டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு, 1/4 டேபிள் ஸ்பூன் மஞ்சள் தூள். இந்த ஆட்டுக்கால் வேகிறதுக்கு தேவையான அளவு 2 கிளாஸ் தண்ணி, 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய், ஒரு பட்டை, ஒரு ஏலக்காய், 2 லவங்கம், இது எல்லாத்தையும் சேர்த்துக்கலாம். எண்ணெய் போட்டு விசில் விட்டால் தண்ணி வெளியில் வராது. ஸோ 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஆட் பண்ணிக்கலாம். இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு குக்கரை க்ளோஸ் பண்ணி 10 to 12 விசில்ஸ் விட்டுறலாம். குக்கரில் செஞ்சால் 15 to 20 மினிட்ஸ் ஆகும். அப்போ தான் ஆட்டுக்கால் நல்லா வேகும். ஆட்டுக்கால் வேகிறதுக்குள்ளே நம்ம குருமாக்கு ரெடி பண்ணிக்கலாம். ஒரு பேனில் 2 டேபிள் ஸ்பூன் ஆயில் ஆட் பண்ணிக்கலாம். ஆயில் ஹீட் ஆனதும் 2 பட்டை, 2 லவங்கம், ஒரு ஏலக்காய் ஆட் பண்ணிக்கலாம். மீடியம் சைஸ் ஆனியன் 2 நல்லா ஸ்லைஸ் பண்ணி சேர்த்துக்கலாம். ஆனியன் நல்லா ரோஸ் கலரில் சேஞ்ச் ஆகணும், அது வரைக்கும் ஃப்ரை ஆகட்டும். யூஸ்வலாக ஆட்டுக்கால் பாயா செய்யணுன்னா ரொம்ப லேட் ஆகும். இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள், வித்தின் ½ an hourக்குள்ளே செஞ்சு முடிச்சிடலாம். அரை மூடி தேங்காய் சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். அது கூடவே 1 டேபிள் ஸ்பூன் சோம்பு, 1 டேபிள் ஸ்பூன் மிளகு, 2 வெங்காயம், 2 தக்காளி, 1 டேபிள் ஸ்பூன் கசகசா, இது எல்லாத்தையுமே நல்லா நைஸாக கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கலாம். வெங்காயம் தக்காளியை அரைச்சி போடும்போது கிரேவி நல்லா திக்காக கிடைக்கும். ஆனியன் நல்லா ரோஸ் கலரில் சேஞ்ச் ஆகிடுச்சு. இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்கிற வெங்காயம் தக்காளி பேஸ்ட்டை இது கூட ஆட் பண்ணிக்கலாம். தென் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டு 2 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கலாம். உப்பு உங்கள் தேவைக்கேற்ப. நான் 3/4 டேபிள் ஸ்பூன் உப்பு எடுத்திருக்கேன். ஏன்னா நம்ம ஆட்டுக்கால் வேக வைக்க சால்ட்டு போட்டுருக்கோம். 2 பச்சை மிளகா, கொஞ்சமாக கொத்தமல்லி, இது எல்லாத்தையும் நல்லா ஒரு தடவை மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். ராஸ்மெல் போகிற வரைக்கும் நல்லா ஃப்ரை ஆகட்டும். இப்போ 1/4 டேபிள் ஸ்பூன் மஞ்சள் தூள், 1 டேபிள் ஸ்பூன் மிளகாத்தூள், 3 டேபிள் ஸ்பூன் தனியாத்தூள், 1/4 டேபிள் ஸ்பூன் கரம் மசாலா, 1 டேபிள் ஸ்பூன் மிளகுத்தூள், இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா ஒரு தடவை மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போது வெங்காயம் தக்காளியோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் 5 மினிட்ஸ் ஸ்டவ்வை லோ ஃப்ளேமில் வச்சிடலாம். இப்போ ப்ரெஷர் ரிலீஸ் ஆனதும் குக்கரை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். ஆட்டுக்கால் நல்லா வெந்திருக்குது.
இது அப்படியே நம்ம மசாலா ரெடி பண்ணிகிட்ருக்கோம் இல்லையா, அந்த பேனுக்கு அப்படியே சேஞ்ச் பண்ணிக்கலாம். தேவையான அளவு தண்ணி ஆட் பண்ணிவிட்டு 5 மினிட்ஸ் நல்லா கொதிக்க விடலாம். ஆட்டுக்கால் பாயா ரொம்ப திக்காகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப தண்ணியாகவும் இருக்கக்கூடாது. இது கரெக்டான கன்சிஸ்டன்சியில் இருக்குது. அண்ட் லாஸ்ட்டாக உங்கள் தேவைக்கேற்ப சால்ட் அண்ட் பெப்பர் சேர்த்துக்கோங்க. வீடு ஃபுல்லாக கமன்னு இருக்குது. இப்போது ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இது கூட ஆப்பும் இடியாப்பும் பெஸ்ட் காம்பினேஷன். அவ்வளோதான், சுட சுட கமன்னு சூப்பரான ஆட்டுக்கால் பாயா ரெடி. இந்த பாயாவோட டேஸ்ட்டு டிஃப்ரெண்ட்டாக காரசாரமாக சாப்பிட நல்லாயிருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். உங்கள் ஃபீட்பேக் அண்ட் கமெண்ட்ஸை என் கூட ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள். நிறைய பேருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் பார்க்க மறக்காமல் சிட்ஸா சமையலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்னொரு சூப்பரான ரெசிபியோட நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.